சந்தோஷம் மெய்ஞானம் வளர்ப்போம், ஆரோக்கிய யுகம் அமைப்போம். அன்னையை வணங்குவோம், தந்தையை வணங்குவோம், நம்மை வழி நடத்தும் நம் முன்னோரை வணங்குவோம். ஆரோக்கிய யுகம் அமைக்கிறதுல கடந்த தை அமாவாசையிலிருந்து செயல் ஆரோக்கியத்தை பாதுகாக்கக்கூடிய சரயோக பயிற்சியை காணொலியா பார்த்து நாம பயிற்சி செஞ்சுட்டு வரோம். நாளை 14/3/2025 வெள்ளிக்கிழமை 45வது நாள் பயிற்சியை மேற்கொள்ள போறோம். வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதுனால அதிகாலை 4 மணிலிருந்து 6 மணிக்குள்ள, காலை 8 மணிலிருந்து 10 மணிக்குள்ள, நண்பகல் 12 மணிலிருந்து 2 மணிக்குள்ள இந்த நேரத்துல நீங்க பயிற்சி செய்யற மாதிரி சூழ்நிலை அமைந்தால் சந்திரநாடி சுத்தி பயிற்சி செய்யணும். காலை 6 மணிலிருந்து 8 மணிக்குள்ள, காலை 10 மணிலிருந்து 12 மணிக்குள்ள, நண்பகல் 2 மணிலிருந்து 4 மணிக்குள்ள இந்த நேரத்துல நீங்க பயிற்சி செய்யற மாதிரி சூழ்நிலை அமைந்தால் சூரிய நாடி சுத்தி பயிற்சி செய்யணும். என்னோட இணைந்து பயிற்சி செய்யறவங்களுக்கு, அதாவது இந்த 45வது நாள் பயிற்சினா நீங்க சகசிரார ஆதாரத்தை மனதுல தியானிச்சு பயிற்சி செய்யணும். ஒவ்வொரு ஆதாரத்திற்கும் 7 நாட்கள். இதுதான் அடிப்படை விதிமுறை. நீங்க எத்தனாவது நாள் பண்றீங்களோ அதை மனதுல கணக்கிட்டு அதுக்கேத்த மாதிரி அந்த ஆதாரத்தை மனதுல தியானிச்சு நீங்க பயிற்சி செய்யணும். மேலும் இந்த பயிற்சி முறையை ஒவ்வொரு நாளும் கூகுள் மீட் ஆப் மூலமா ஆன்லைன்ல 4 மணிலிருந்து 4:45 வரைக்கும் அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்துல நேரடியாவே நான் பயிற்சியா சொல்லித்தரேன். அதற்குரிய லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அதை கிளிக் பண்ணி என்னோட இணைந்தும் நீங்க பயிற்சியை மேற்கொள்ளலாம். எல்லாராலையும் அந்த நேரம் எந்திருக்க முடியாதுங்கிற காரணத்தினால காணொலியா பதிவிட்டும் நான் வெளியிடுறேன். இதை நீங்க பார்த்தும் பயிற்சி செய்யலாம். நீங்க பயிற்சி செய்ய உட்காரும் போது நேரம், கிழமை அதனை பொறுத்து சூரிய நாடியா சந்திர நாடியாங்கிறத அறிந்து நீங்க பயிற்சி செய்யணும். இந்த சரயோக பயிற்சியை யாரு வேணாலும் எப்ப வேணாலும் செய்யலாம். வயோதிகர்களும் செய்யலாம். முக்கியமாக திருமணமானவங்க தாம்பத்தியத்துல ஈடுபட்டு இருந்தாலும் அன்னைக்கும் சரயோக பயிற்சி செய்யணும். அதே மாதிரி பெண்கள் மாதவிலக்கு நாள்லயும் சரயோக பயிற்சி செய்யணும். ரொம்ப வியாதியில பாதிக்கப்பட்டு படுத்த படுக்கையா இருந்தாங்கன்னா அவங்களும் சரயோக பயிற்சி செய்யணும். சூரிய நாடி சுத்தி செஞ்சாங்கன்னா அந்த வியாதியா படுத்திருக்கவங்க எந்திருந்து நடமாட ஆரம்பிச்சிருவாங்க. சந்திர நாடி சுத்தி பயிற்சியை செஞ்சா அந்த வியாதியா படுத்திருக்கவங்க டென்ஷனை குறைச்சு அமைதியா இருப்பாங்க. இருந்தாலும் வியாதிக்காரங்களை நீங்க செய்ய வைக்கிறதுக்கு முன்னால என்னோட தொலைபேசியில தொடர்பு கொண்டு அவங்க எந்த பயிற்சி செய்யலாங்கிறத நீங்க கேட்டு அறிந்து அதற்கு மாதிரி அவங்கள பயிற்சி செய்ய வச்சீங்கன்னா விரைவிலேயே முழுமையான பலனை நீங்கள் அடைய முடியும். இப்ப நாம இந்த சரயோக பயிற்சியை தொடங்க போறோம். சரயோக பயிற்சியை நீங்க செய்யறதுக்கு முன்னால கண்டிப்பா விளக்கேற்றி வச்சுக்கணும். சரயோக பயிற்சியுடைய முதல் பயிற்சி பிரணவ மந்திர தியானம். மூலாதாரம் அடி வயிறுல இருந்து கால் விரல் வரைக்கும் மனசுல நினைச்சுக்கங்க. ஆ ஆ ஆ ஆ மணிப்பூரகம். காத்து ஊதுற மாதிரி நீங்க சொல்லிடக்கூடாது, காத்தத்தான் ஊதணும்.
சகசிராரம் தலைப்பகுதியை மனதில் நினைச்சுக்கங்க. ஏம் 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 இப்ப சரயோக பயிற்சியோட இரண்டாவது பயிற்சி பவன முக்தாசனம். ஒரு துண்டை எடுத்து ரெண்டு முனியும் பிடிச்சு கைய மடக்காம பின்னால கொண்டு போகணும், கைய மடக்காம முன்னால கொண்டு வரணும். பிரணவ மந்திர தியானம் செஞ்சா அதனுடைய பலன்கள் என்ன அப்படிங்கிறத பத்தி ஒரு காணொளி வெளியிட்டிருக்கேன். அதற்குரிய லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, அதை பார்த்து தெரிஞ்சுக்கங்க. அடுத்து இந்த பவன முக்தாசனம் செய்யும் போது மூக்கடைப்பு இருந்தா நீங்கிரும் 10 முறை. அடுத்த பயிற்சி கபாலபதி, நான் ஸ்டாப் பிரீத் அவுட், மூக்கு சிந்தனம் 7 தடவை. அடுத்து பஸ்திரிகா 7 தடவை. இப்ப 45வது நாள் சகசிரார ஆதாரத்தை மனதில் தியானிச்சு சரயோக பயிற்சிய செய்ய போறோம். வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதுனால சந்திரநாடி சுத்தி வலது கையை ஆதி முத்திரை பிடிச்சுக்கணும். இடது கையோட 4வது விரலால வலது மூக்க மூடிக்கணும். நான் ஹம்னு சொல்றப்ப இடது பக்கமே மூச்சை உள்ள இழுக்கணும். நான் சோ சொல்றப்ப இடது பக்கமே மூச்சை வெளியில விடணும். கால் விரல்கள் ஹம், சோ, பாதங்கள் ஹம், சோ, கணுக்கால்கள் ஹம், சோ, கெண்டைக்கால்கள் ஹம், சோ, முழங்கால்கள் ஹம், சோ, தொடை பகுதிகள் ஹம், சோ, பிருஷ்ட பகுதிகள் ஹம், சோ, அடிவயிற்று பகுதிகள் ஹம், சோ, கீழ்முதுகு பகுதிகள் ஹம், சோ, இடுப்பு பகுதிகள் ஹம், சோ,
வயிற்று பகுதிகள் சோ மேல் முதுகு பகுதிகள் சோ மார்பு பகுதிகள் சோ கை விரல்கள் சோ உள்ளங்கைகள் சோ மணிக்கட்டுகள் சோ கீழ்கைகள் சோ முழங்கைகள் சோ மேல் கைகள் சோ தோள்பட்டைகள் சோ கழுத்து பகுதிகள் சோ வாய் பகுதிகள் சோ மூக்கு பகுதிகள் சோ காதுகள் சோ கண்கள் சோ நெற்றி பகுதிகள் சோ தலைப்பகுதிகள் சோ மெதுவாக தளர்த்திக் கொள்ளவும். இந்த சரயோக பயிற்சியும் பிரணவ மந்திர தியானத்தையும் செய்யும் போது உங்களுடைய முன்னோர்கள் ஆன்மா நீங்க பயிற்சி செய்யக்கூடிய இடத்திற்கு சூட்சுமமாக அமாவாசையிலிருந்து பௌர்ணமி வரைக்கும் வந்துருவாங்க. இப்ப அந்த ஆன்மா நீங்க ஏதாவது கேட்க மாட்டீங்களான்னு எதிர்பார்க்கும். அப்ப நீங்க உங்களுக்கு தேவையானதெல்லாம் கேட்கலாம். மனிதனுக்கு தேவை 6 தேவைகள்: ஆரோக்கியம், அறிவு, நிரந்தர தொழில், முழுமையான பொருளாதாரம், வாழ்க்கை துணை, வாரிசு. இதுல எது உங்களுக்கு இல்லையோ அதை கேளுங்க. அப்பா அம்மா இல்லாதவங்க அப்பா அம்மா பேரை மனசுல சொல்லி கேளுங்க. தாத்தா பாட்டி பேரை மனசுல சொல்லி கேளுங்க. அதே மாதிரி அப்பா அம்மாவோட தாத்தா பாட்டி அவங்க பேரையும் மனசுல சொல்லி கேளுங்க. அப்பா வழி தாத்தா பாட்டி, அம்மா வழி தாத்தா பாட்டி எல்லாருடைய பேரையும் மனசுல சொல்லி அவங்கள்ட்ட உங்களுக்கு தேவையானதெல்லாம் கேளுங்க. அமாவாசை அன்னைக்கு தர்ப்பணம் முடிச்சிருந்தாலும் அதுக்கப்புறம் தொடர்ந்து அந்த பிரதமை திதி ஆரம்பிக்கிற வரைக்கும் நீங்க
15 தினங்கள் இந்த முன்னோர் வழிபாட்டு தியானத்தை செய்யணும். பிரதமை திதி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் குலதெய்வ வழிபாடு தியானத்தை செய்யணும். அதை நாளைக்கு எப்படி செய்யணுங்கிறத நான் சொல்லித்தரேன். இப்ப நீங்க கண்ணை மூடி மேரு தண்ட முத்ரால உட்கார்ந்து உங்க முன்னோர்கள் எல்லாம் அவங்க பேரை மனசுல நினைச்சுட்டு உங்களுக்கு தேவையானதெல்லாம் கேளுங்க. நிச்சயம் உங்க முன்னோர்கள்ட்ட உங்களுக்கு தேவையானதெல்லாம் கேட்டிருப்பீங்கிற நம்பிக்கையோட இந்த 45வது நாள் சரயோக பயிற்சி முறையை நிறைவு செய்து கொள்கிறேன். நமது ரியல் சிம்பிள் யோகா ஃபவுண்டேஷன் யூடியூப் சேனலை புதிதாக காணும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும், அருகிலுள்ள பெல் பட்டனையும் பிரஸ் செய்யவும், காணொளிகள் பிடித்திருந்தால் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் பகிரவும், காணொளியில் கூறப்படும் பயிற்சிகளை செய்து பலன் அடைந்திருந்தால் அடைந்த பலனையும் பதிவிடவும். மேலும் நமது பயிற்சி மையத்தில் நீங்கள் அங்கத்தினராக இணைந்து கொள்ளும் வாய்ப்பும் உள்ளது. அதற்கு நமது யூடியூப் சேனலில் வரும் ஜாயின் பட்டனை கிளிக் செஞ்சு நீங்க அங்கத்தினராக இணைந்து கொள்ளலாம். அங்கத்தினராக இணைந்து கொள்பவர்களுக்கு ஒவ்வொரு மாதமும் 3வது வாரம் ஞாயிற்றுக்கிழமை, 4வது வாரம் ஞாயிற்றுக்கிழமை என்று தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு தேவையான யோக பயிற்சிகள் ஆன்லைன் மூலமாக கற்றுத்தரப்படும். இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டு அதிக உறுப்பினர்கள் நமது மையத்தில் அங்கத்தினராக இடம்பெற்று நமது மையத்தின் வளர்ச்சிக்கும் உங்களால் முடிந்த பொருளுதவியை செய்து என்னுடன் இணைந்து தினமும் முறையான ஆசனம், முறையான பிராணாயாமம், முறையான தியானம், முறையான உணவு முறை பழக்கங்களை மேற்கொண்டு உங்கள் உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், செயல் ஆரோக்கியத்தை பாதுகாத்து ஆரோக்கிய யுகம் அமைக்குமாறு அன்புடன் அழைக்கின்றேன். நமது மையத்தின் சார்பாக தினமும் நீங்கள் விரும்பும் நேரத்தில் தனிப்பட்ட முறையில் ஆண் பெண் இருபாலர்களுக்கும் தனித்தனியாக ஆன்லைன் மூலமாக யோக பயிற்சிகள் கற்றுத்தரப்படும். நமது மையத்தில் 3 நாள் தங்கி பயிற்சி பெறும் வாய்ப்பும் உள்ளது. உணவும் இடமும் இங்கேயே வழங்கப்படும். சர்வதேச அங்கீகாரம் பெற்ற யோகா ஆசிரியர்களை உருவாக்குவதற்காக இன்டர்நேஷனல் யோகா ஃபெடரேஷன் என்ற அமைப்புடன் இணைந்து யோகா ஆசிரியர் பயிற்சிகளும் கற்றுத்தரப்படும். மேற்கண்ட பயிற்சிகளில் கலந்து கொள்ள விரும்புபவர்கள் எனது தொலைபேசி எண்ணான 9789889680 இந்த எண்ணில் தொடர்பு கொண்டு பயிற்சிகள் பற்றிய விவரத்தை அறிந்து பயிற்சியில் கலந்து கொண்டு என்னுடன் இணைந்து ஆரோக்கிய யுகம் அமைக்குமாறு மீண்டும் அன்புடன் அழைக்கின்றேன். சந்தோஷம்.